இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் உபாகமம் புஸ்தகம் 28 அதிகாரம் 3 வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதங்கள் வேண்டுமா, சாபங்கள் வேண்டுமா? இது என்ன நமக்கு தேவையில்லாத ஒரு கேள்வி என்று உடனே நமக்கு தோன்றலாம். சந்தேகமே இல்லாமல் நம் எல்லோருக்குமே ஆசீர்வாதங்கள் தான் வேண்டும். ஒரு சபைக்கு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்திற்கு நான் போன போது சபை போதகர் என்னிடம் திட்டமாக சொல்லிவிட்டார், எங்கள் சபையில் அநேகர் பல்வேறு விதமான பிரச்சனைகளினால் மனம் நொந்து போய் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மனம் ஆறுதல் அடையும்படி ஆசீர்வாதமான செய்திகளை நீங்கள் 3 நாட்களும் வழங்க வேண்டும் என்று மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவரோடு கூட இருந்த சீஷர்களும் சரி, அவர் கூடவே வந்த திரளான மக்களும் சரி, இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து ஆசீர்வாதமான செய்திகளையே விரும்பினார்கள், எதிர்பார்த்தார்கள். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, எல்லா மனிதனுடைய மனநிலையும் இன்னும் அப்படியே தான் உள்ளது. ஆண்டவர் கண்டிப்பான செய்திகளை கொடுத்த போது இது மிகவும் கடினமான உபதேசம் என்று சீஷர்களே சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து எல்லோரையும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் அவர்களும் விரும்பினார்கள். ஆகவே மக்களின் மனதுக்கு ஏற்றவாறு ஆண்டவர் நடந்து கொண்டாரா என்று பார்த்தால் அதுதான் இல்லை. எல்லோரையும் போல எல்லா விதத்திலும் மனிதர்களை திருப்திப்படுத்திக் கொண்டே இருக்க ஆண்டவர் தயாராக இல்லை. சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டே தம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். சாதாரணமாக உலக பிரகாரமான தகப்பனை தம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த அவளுக்கு பிரியமானது எல்லாம் வாங்கி கொடுக்கிறார். அப்படியானால் நம்முடைய உன்னத தகப்பனுக்கு நாம் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருப்பது பிரியம் இல்லாமலா இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற நிபந்தனையை இன்றைய சபைகளில் அழுத்தம் திருத்தமாக சொன்னால் அதன் பிறகு அந்த சபையில் பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர்களை யாரும் அழைக்கவே மாட்டார்கள். அப்படி என்ன முக்கியமான நிபந்தனை என்று கேட்கிறீர்களா? நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு விதிக்கிற முக்கியமான ஒரு நிபந்தனை. ஆனால் பலருக்கு ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க விருப்பமே இல்லை. இதில் மிகவும் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால் பலருக்கு 10 கட்டளைகள் என்ன என்பதே தெரியவில்லை. ஒரு சபையில் ஒரு வாலிப தம்பியை எழுப்பி உனக்கு தெரிந்த ஆண்டவருடைய கட்டளைகளை சொல் என்று கேட்டேன். 1, ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், 2வது காணிக்கை போட வேண்டும், முடிந்த பிறகுதான் வெளியே வர வேண்டும், அதன் பிறகுதான் விளையாட போக வேண்டும் என்று எல்லோர் முன்னிலையிலும் சொன்னான். புரிந்து கொள்ளுங்கள், உலக பிரகாரமான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாலே போதும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய கட்டளைகளை தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள் என்பதை சொன்னாலே பலருக்கு இன்று பிடிக்கவில்லை. மீதியான கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் வரிசையாக சொன்னால் இன்றைய விசுவாசிகளுக்கு அது கசப்பான உபதேசமாக மாறிவிடும். உபாகமம் 28 அதிகாரத்தில் 1 முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதங்களை குறிக்கின்றன. 15 முதல் 68 வசனங்கள் சாபங்களை கூறுகின்றன. இதில் முதல் 14 வசனங்களை எடுத்துக்கொண்டுதான் ஒரு சபைக்குள்ளோ அல்லது ஒரு வீட்டுக்குள்ளோ நாம் நுழைய முடியும். ஏதாவது ஒரு சாபமுள்ள ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நுழைந்தால் அடித்தே துரத்தி விடுவார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், நமக்கு தேவை ஆசீர்வாதங்களா அல்லது சாபங்களா? ஆசீர்வாதங்கள் தான் வேண்டுமென்றால் நிபந்தனைகளோடு நம்மை தேடி வருகிற ஆண்டவருடைய சத்தத்திற்கு அது யார் மூலமாக வந்தாலும் சரி நாம் உண்மையாய் செவி கொடுத்தே ஆக வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் நம்முடைய சுய முயற்சியினால் நாம் சம்பாதிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தற்காலிகமாகவே நமக்கு சந்தோஷத்தை தரும். பின்பு அவை எல்லாம் நமக்கு சாபமாக மாறிவிடும். நாம் ஆண்டவரை பிரியப்படுத்தி அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக பட்டணத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். நம்முடைய வீடுகளில் வசனங்கள் உள்ள புதிய புதிய கேலண்டர்களை மற்றும் ஊழியர்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் மாற்றி வைத்திருப்பது போலவே ஆண்டவர் கொடுத்துள்ள 10 கற்பனைகளையும் நம் கண்கள் முன்னால் தெரியும்படி மாற்றி வையுங்கள். அந்த கட்டளைகள் நம் கண்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் சகல சமயங்களிலும் எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றே நாங்கள் விரும்புகிறோம். ஆனால்
ஆசீர்வாதங்கள் வேண்டுமானால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சாபங்கள் வேண்டாம் என்றால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் வாசித்து பார்க்கும் போது, தேவரீர் அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க, ஆண்டவரே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க தேவரீர் தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நினைத்தால் அதுவும் எங்களுக்கு சாபமாகவே மாறிவிடும். ஆகவே உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட உம்முடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.